போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான அன்பு வணக்கம். டிஎன்பிஎஸ்சி தற்பொழுது ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெட்யூல் அப்படின்னு வெளியிட்டிருக்காங்க. அது ஒவ்வொரு மாதமும் ஏற்கனவே நடந்து முடிந்த தேர்வுகள், நடக்கவிருக்கக்கூடிய தேர்வுகளுடைய தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியாகும் அப்படிங்கிறது வழக்கமாக பதிவேற்றம் செய்வாங்க. இதற்கான ஒரு அப்டேட்டும் 13 ஜனவரி 2023 பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெட்யூலை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் நம்ம பெரிதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குரூப் 4 கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுடைய அப்டேட்டும் இதில் இருக்குது. அதில் பார்க்கும்போது நம்பர் ஆஃப் வேகன்சிஸில் எந்தவித மாற்றமும் இங்கே கொடுக்கல. வேகன்சி இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வந்துடுறதை நம்ம பார்த்துக்க முடியும். அதே மாதிரி தேர்வு முடிவுகள் வந்து நான் என்ன பண்ணுறோம், போஸ்ட்போன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ஜனவரியாக இருந்தது, மறுபடியும் இப்பொழுது பிப்ரவரி 2023 அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே வேகன்சிஸ் எதை இன்க்ரீஸ் பண்ணதுக்கும் அப்டேட் இல்லை. ஸோ அடுத்த அப்டேட்டில் ஏதாச்சும் இன்க்ரீஸ் ஆகுதா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து எந்த தேதியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெட்யூல் 13 ஜனவரி 2023 தான். சரிங்களா? ஸோ ரிசல்ட் வந்து பிப்ரவரி 2023 தான் வெளியாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து குரூப் 2 எக்ஸாமினேஷனுக்கு கொடுத்துருந்தாங்க இல்லையா, அது நம்மளுடைய ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் 25 தேதி நடக்க போகுது. ஸோ அந்த மாதிரி என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, இந்த தேதியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அறிவித்த தேர்வுகள் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3 எக்ஸாமினேஷன் நடக்க போகுது இல்லையா. ஸோ நவம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வெளியிடவும்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ அதுக்கான இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் பிப்ரவரியில் வெளியிட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 4க்கும் பிப்ரவரியில் ரிலீஸ் ஆகும். சரியா? இந்த மாதிரி ஒவ்வொரு தேர்வுகளும் இப்போ குரூப் 1 எக்ஸாமினேஷன் நமக்கு வந்து நடந்தது. ஸோ அந்த குரூப் 1 எக்ஸாமினேஷனுடைய ரிசல்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 2023 வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிசம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் தந்திருந்தாங்க. பட் அது எப்போ வெளியாகும், பிப்ரவரியில் வெளியாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்து ஃபாரஸ்ட் அப்ரெண்டிஸ் இன் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் சபார்டினேட் சர்வீஸ் குரூப் 6 சர்வீஸ். ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் பிப்ரவரியில் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி சில தேர்வுகள், ஜெயிலருடைய தேர்வுகளும் வந்து பார்த்தீங்கன்னா 26/12/2022 அன்றைக்கி நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 2023 ரிசல்ட் வெளியாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய அப்டேட். ஸோ நம்ம எதிர்பார்த்த குரூப் 4 எக்ஸாமினேஷன் வேக்கன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கா, 10,000 வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 5,000 வேகன்சி இன்க்ரீஸ், 10,000க்கு மேலே 15,000 வேகன்சி வரைக்கும் கேட்குறோம். பட் அவங்க வந்து இந்த பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை ஒன்று சேர்த்து இணைத்து இதில் கொடுக்கலாம். ஆனால் இது இன்னுமே ஏற்கனவே சொன்ன காலி பணியிடங்களை கூட இதில் இணைக்கலை அப்படிங்கிறதான் இதில் வந்து தெரியுது. பார்க்கலாம், கூடுதலாக ஏதாவது தகவல்கள் இந்த பொங்கலுக்கு பிறகு அப்டேட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ இதுதான் இப்போதைக்கு 13ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய அப்டேட் டிஎன்பிஎஸ்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, தொடர்ந்து படிங்க. அடுத்து வரக்கூடிய குரூப் 4 தேர்வுக்கு படிக்கிறீங்க, இல்லை ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்டர் எக்ஸாமினேஷன் படிக்கிறீங்க, எஸ்ஐ எக்ஸாமினேஷன் படிக்கிறீங்க அப்படின்னா நம்முடைய இணையதளத்தில் athiyamanteam.com வெப்சைட்டில் புத்தகங்களுக்கு 10% தள்ளுபடி இப்பொழுது பொங்கல் ஆஃபர் ஆகும், நியூ இயர் ஆஃபர் ஆகும் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுக்கு என்ன புக்ஸ் வேணுமோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். புதியதாக இப்பொழுது நம்ம பொது தமிழுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருடைய கலெக்ஷன் புக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். 2 புத்தகங்களாக அப்டேட்டட் வெர்ஷன் வந்து ஏற்கனவே ஒன்று கொடுத்துருந்தோம். இப்போ 2 புத்தகங்களாக நம்ம வந்து 2022 வரைக்கும் 41 தேர்வுகளில் கேட்ட பொது தமிழ் தொடர்பான வினாத்தாட்கள், அது மட்டும் இல்லாமல் தகுதி தேர்வு வினாத்தாட்கள் தனியாகவும் புத்தகமாக வடிவமைச்சிருக்கும். ஸோ அது வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது இல்லாமல் மற்ற தேர்வுகளுக்கான புத்தகமும் இருக்குது. செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, புதிய ஆன்லைன் வகுப்புகளும் போயிட்டுருக்கு. ஏதாவது டவுட் இருந்தால் கீழே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை நம்மளுடைய வெப்சைட்லேயே கொடுத்துருக்கோம் 9943591881 நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹாப்பி பொங்கல்.